நாம் ஒரு மாயை உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் நாட்டின் வெற்றியை மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலும் நம் வளர்ச்சியை வங்கி வரவு செலவு கணக்குகளிலும் அளவிடுகிறோம். ஆனால் உலகின் மிக மதிப்புமிக்க சொத்து எந்த ஒரு நிதிநிலை அறிக்கையிலும் இடம்பெறுவதில்லை. பல தசாப்தங்களாக நிலக்கரி, நிலம், தங்கம் இவைதான் ஒரு நாட்டின் அதிகாரத்தை தீர்மானித்தன. செயற்கை நுண்ணறிவால் தகவல்களை செயலாக்க முடியும், ஆனால் சரியான தீர்மானங்களை ஒருபோதும் எடுக்க முடியாது. வளங்கள் தானாக மதிப்பை உருவாக்குவதில்லை. ஒரு மனிதனின் படைப்பாற்றல் தொடும்போதுதான் அது செல்வமாக மாறுகிறது. நாம் கட்டிடங்களிலும் கட்டுமானங்களிலும் முதலீடு செய்கிறோம், ஆனால் மனித மேம்பாட்டில் முதலீடு செய்வதில்லை. லாபத்தை துரத்தும் ஓட்டத்தில் மனித மாண்பை புறக்கணிக்கிறோம். உண்மையான பொருளாதாரம் என்பது பணத்தை அச்சிடுவது அல்ல, ஒரு மனிதனின் திறமையை செதுக்குவது. கல்வி என்பது தகவல்களை சேமிக்கும் கருவி அல்ல, அது சிந்தனையை தூண்டும் ஒரு மின்சாரம். தலைமைத்துவம் என்பது வெறும் லாபத்தை பார்ப்பது மட்டுமல்ல, சிறந்த மனிதர்களை உருவாக்குவது. எதிர்கால பொருளாதாரம் உங்களிடம் என்ன இருக்கிறது என்பதில் இல்லை, நீங்கள் யாராக மாறுகிறீர்கள் என்பதில்தான் இருக்கிறது. எங்கள் எப்போதும் முழு கதையையும் சொல்வதில்லை. ஒவ்வொரு கண்டுபிடிப்பிற்கு பின்னாலும் ஒரு மனித மூளை இருக்கிறது. பணத்தை தேடி ஓடாதீர்கள், உங்கள் மதிப்பை உயர்த்துங்கள்.